டைரக்டர் வெற்றிமாறன் அவர் எடுக்கிற படங்கள் அப்படின்னாலே அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை மக்களுக்கு யதார்த்தமா எடுத்து சொல்ற மாதிரி பர்ஃபெக்டா இருக்கும். இதனாலேயே அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் ஷூட்டிங்காக ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டீடைலிங்கையும் பார்த்து செதுக்கி படத்தை ஹிட் கொடுக்கறதுல கில்லாடி. அப்படி வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அதிக நாள் ஷூட்டிங் பண்ண படங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல 4வதா பார்க்க போறது வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் கூட்டணியில வந்த அசுரன். காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தா புடுங்கிக்கிடுவானுவ, படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். இந்த படத்தோட ஷூட்டிங் 240 நாள் நடந்திருக்கு. 3வதா பார்க்க போறது விஜய் சேதுபதி நடிப்புல ரீசெண்டா வந்த விடுதலை பார்ட் 2. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா 250 நாட்கள் நடந்திருக்கு. 2வதா சூரி மெயின் ரோல்ல ஹீரோவா நடிச்சு மிரட்டி விட்ட விடுதலை பார்ட் 1. கோவம் வருதா? ஆமாங்கய்யா. ஓ, அப்போ என்ன அடிச்சிருவியா? அடிப்பீங்கய்யா. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா 257 நாட்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல எந்த படம் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வந்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்குது தனுஷ் நடிப்புல வந்த வட சென்னை. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா சில தடைகளையும் தாண்டி மொத்தமா 500 நாளுக்கும் மேல எடுத்திருக்காங்க.